அப்படியே ஓப்பன்லேயே கிடந்துச்சு. பார்த்தீங்கன்னா காசு காணானு பூ மட்டும் தான் கீழே கிடந்துச்சு. மேகி பிரெட்டு 700 காலையூர் வியாபார சங்கத்துலேருந்து பேசுகிறேங்க. இங்கே சங்கத்தில் மொத்தம் 46 கடை லேக்கில் இருக்குது. நேற்றுக்கு நைட்டு 8 மணிக்கு கடையை சதி போய் காலை வந்து பார்க்குறப்ப 46 கடையில் 15 கடை உடஞ்சி இருக்கிற ஜாமான், உணவுப் பொருள், பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கடையில் சிலிண்டர் காணாமல் போயிடுச்சு. அதையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இப்போ இதில் வந்து காவல்துறை வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது மாதிரி அடிக்கடி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்காக இங்கே இந்த வண்டி நினச்சி வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க, இப்போ தோட்டக்கலை வண்டியை. இது மாதிரி அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஏதாவது இது மாதிரி தீர்வு பண்ணி எங்களுக்கு நல்லது பண்ணி விடுங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? அதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுத்துருக்காங்க? இல்லை, அது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கல. தகவல் எங்கிட்ட சொல்லாமல் அவங்க வண்டி காணாமல் போச்சுன்னா வண்டிக்காரன் மட்டும் சொன்னாங்க. எங்கிட்ட சங்கத்திலேயே வந்து சொல்லலை, இப்போ தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து பாதிப்பு அதிகமாக இருக்குது. நேற்று நைட்டுலேருந்து காலை 8 மணிக்கு கடை திறக்கப்போ எல்லா கடையும் உடஞ்சிருந்தா, இப்போ இனிமேல் கடையை நம்ம வச்சு இங்கே சாலை ஓரம் வந்து நாங்களே ரோட்டில் நின்று தான் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு எங்கே பொருளை பூரா இங்கே முதலீடாக போட்டோம், நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சு, எங்களுக்கு என்ன பண்ணுறது? அவங்களோட வாழ்வாதாரமே ரொம்ப இதாகும். எத்தனை கடை உடைச்சிருக்காங்க? மொத்தம் 46 கடையில் 15 கடை உடைச்சிருக்காங்க. சோளம், பிரெட், மேகி, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, ஜூஸு, விறகு, மக்காச்சோளம், சீஸு, உணவு என்னென்ன பொருள் வச்சுருக்கோமோ ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மதிப்பு. அவங்க கணக்காக எல்லாம் மதிப்பு